தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் ஒரு இயல்பான பகை, ஒரு ஆர்கானிக்கா இயல்பான ஒரு பகைன்னு ஒன்று கிடையாது. ரெட் ஜெயினில் படம் நடிச்சிருக்கீங்க, உதயநிதி உங்களுக்கு ப்ரொடியூசராக இருந்திருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் சம்பளம் வாங்கியிருக்கீங்க அந்த கம்பெனியில். குருகுலத்தை நியாயப்படுத்துவதற்கு மதரசா கல்வி முறை மட்டும் அப்படியே இருக்குது, நம்ம ஏன் குருகுலத்தை கலைச்சிட்டோங்கிறத அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆளுநர் என்ன நினைக்கிறாரு, கல்வியை காவிமயமாக்கனா நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே சாதியை பற்றி மதத்தை பற்றிய புனிதங்களை கற்பித்து விட்டால், அந்த குழந்தைகள் மனதிலே அதை ஆழமாக விதைத்து விட்டால் அந்த சாதிய சமூகத்தை நம்ம உருவாக்குறது எளிதாயிரும். நம்ம விஜய் அவர்கள் தானே வேந்தரா இருக்க போறாரு, ஸ்டாலினா இருக்க போறாரு, அதை எதுக்கு காலி பண்ற? யூஜிசி மெம்பருங்கிற பேரில் நீ எதற்காக ஒரு சங்கியை கொண்டு ஊடுருவுவதற்கு, கல்வியை காவிமயமாக்குவதற்கு எதற்கு அப்படி ஒரு ஆட்களை நீங்கள் கொண்டு சேர்க்கணும்? அவங்க என்ன செய்வாங்கன்னா, வட மாநிலத்தில் இருக்கிறவர்களுடைய வரலாற்றை கொண்டு நம்ம பாடத்திட்டத்தில் சேர்த்துட்டு நம்மளுடைய வரலாற்றை யாருக்குமே சொல்லாமல் அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். மேகதாதுக்கு குறுக்க அணை கட்ட போறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் சதி இருக்கிறது. எதிர்கட்சியே இல்லாத சட்டப்பேரவை உருவாக்குவோம்னு தாவேகாவுல கொக்கரிக்கிறாங்கல்ல. ஆனா கரூர் விஜயபாஸ்கர் என்ன சொன்னாரு, எங்களை தாவேகா அணுகியது அதனாலதான் நாங்க போனோங்கிறாரு. தாவேகாவை அதிமுகவா மாத்திரியார். பாஜகவோடு அவர்கள் சமரசம் செய்து கொண்டு, மத்திய அரசாங்கத்தோடு சமரசம் செய்து கொண்டு தான் போறாங்க. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ், லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் கல்வி காவிமயமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு மீண்டும் எழுந்திருக்கு விஜய் அவர்களுடைய அரசில். பல இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த நியமனங்களே சர்ச்சையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஜிசியோட வழிமுறைகள், துணைவேந்தர் நியமனம், பல விஷயங்கள் சர்ச்சையாகிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாநில முதலமைச்சரே வேந்தராக இருக்கலாம் என்பதற்காக கடந்த திமுக அரசு வழக்கு போட்டு அப்படி ஒரு தீர்ப்பை வாங்கியதற்கு பின்னால் அதை எதற்காக உடைக்க வேண்டும்? திமுக அரசு கொண்டு வந்தது என்பதற்காகவா? அது என்ன வகையான போக்கு? கடந்த காலத்திலே சட்டப்பேரவைக்கு ஒரு கட்டடத்தை எழுப்ப வேண்டும் என்று கலைஞர் பார்த்து ஒரு கட்டடத்தை கட்டுகிற போது, நீ என்ன சட்டப்பேரவையை கட்டுறது, நான் என்ன அதில் போகிறது என்று அதை அரசு மருத்துவமனையாக மாற்றிய அந்த ஜெயலலிதாவினுடைய அகம்பாவம் இருக்குல்ல, ஒரு ஆணவ போக்கு இருக்குல்ல, ஏறத்தாழ அது மாதிரியான மனநிலையிலே தான் இவர்கள் இருக்கிறார்களா? இன்னொரு கேள்வி இருக்கு. தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் ஒரு இயல்பான பகை, ஒரு ஆர்கானிக்கா இயல்பான ஒரு பகைன்னு ஒன்று கிடையாது. எம்ஜிஆருக்கு கூட ஒரு தனி மனித முரண்பாடு இருந்தது. அவரை ஓரங்கட்டினார்கள், அவரை முதன்மை கொடுக்க கொண்டு வரல, அவரை புறக்கணித்தார்கள். அதில் தனிப்பட்ட கலைஞருக்கும் அவருக்குமான ஒரு விரிசல் அதற்குள்ளே இருந்தது. ஒரு அடிப்படை முகாந்திரம் இருந்தது, ஒரு பிரிவுக்காக அல்லது ஒரு முரண்படுவதற்கான ஒரு மையப்புள்ளி இருந்தது. நீங்கள் விஜய்க்கும் திமுகவுக்கும் என்ன முரண்பாடு இருக்கக்கூடும்? சன் பிக்சர்ஸில் அது வரைக்கும் நீங்கள் படம் நடிச்சிருக்கீங்க, ரெட் ஜெயினில் படம் நடிச்சிருக்கீங்க, உதயநிதி உங்களுக்கு ப்ரொடியூசராக இருந்திருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் சம்பளம் வாங்கியிருக்கீங்க அந்த கம்பெனியில், ஒன்றா பயணிச்சிருக்கீங்க. நீங்கள் இந்த பகை என்பதே செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதான். இந்த முரண்பாடு என்பதே செயற்கையாக இருப்ப. நீங்கள் தனி மனித பகை, தத்துவ பகை ரெண்டுமே தாவேகாவுக்கு ஏதாவது இருக்கா? அண்ணா தான் எங்களுக்கு தலைவர், எம்ஜிஆர் தான் எங்களுக்கு வழிகாட்டி, திராவிட இயக்கம் தான் எங்களுக்கு கொள்கை வழிகாட்டி, பெரியார், இப்பெல்லாம் இதெல்லாம் நீங்கள் நடைமுறையில் பின்பற்றவில்லை என்றாலும் அப்படித்தான் சொல்லி நீங்கள் கட்சியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ கலைஞரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கலைஞரின் உண்மையான பற்றாளர்கள் தாவேகாவில் இணையலாம் அப்படின்னா அப்போ யார்? ஸ்டாலின் இணையணுமா? தாவேகாவில் யார் இணையணும்? உண்மையான பற்றாளர்கள்னா யாரு? சரி, இந்த பக்கத்தில் முக்கியமான பல அமைச்சர்கள்லாம் போயிருக்காங்க, பல விஜயபாஸ்கர் போயிருக்காங்க. திமுகவில் தொடர்ந்து நம்ம வாய்ப்பு கிடைக்கல, தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கல, நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கத்தில் இருப்பவர்கள் ஒரு 2 பேர் இந்த விபி கலைராஜன் மாதிரி சில பேர் போகிறாங்க. அது வேற, கருணாநிதி மாதிரியான விஷயம் இருக்கலாம். ஆனால் திமுகவில் எந்த மாவட்ட செயலாளர் போயிருக்கிறாரு, எந்த அதிகாரப்பூர்வமான தலைவர்களாக இருக்கிறவங்க, 2ஆம் கட்ட தலைவராக இருக்கிறவங்க, கட்சியின் அடையாளம் மிக்கவர்கள் யார் போயிருக்காங்க? கலைஞரின் உண்மையான பற்றாளர். நீ உங்களுக்கு முதல்ல கொள்கை பெற்றிருக்கா? தாவேகாவுக்கு என்று ஒரு கொள்கை முகம் இருக்கா இல்லையா? அப்படி ஒண்ணுமே கிடையாது. கொள்கை என்னன்னு கேட்பாங்க சார் அவங்க.
அதாவது கொள்கை தலைவர் 5 பேர் வச்சிருக்காங்க. அந்த 5 பேரோட பேரே தெரியாதவங்க பல பேர் அந்த கட்சிக்காரங்களா இருக்காங்க. இல்லைங்க, அவர்களை குறித்து இப்போ நீங்க அண்ணா பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. தந்தை பெரியாருக்கு இது வந்து அவருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாங்க. மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளுக்கான கூட்டங்கள் நடத்துகிறாங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தங்கள் கொள்கையை பிரகடனப்படுத்திக் கொள்வதற்காக சில வழிமுறைகளை வச்சுருக்காங்கல்ல. நீங்கள் அஞ்சலை அம்மாள் குறித்து எத்தனை கருத்தரங்கம் நடத்தியிருக்கீங்க, எத்தனை பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கீங்க, அதை வந்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஏதாவது ஒரு பிரகடனம் இருக்கிறதா? நீங்கள் நல்லா பேசிக்கிட்டு இருந்த நாயல் சம்பத்தை கூட்டு போய் ஊம மாதிரியில் வச்சிருக்கீங்க. அவரை பேசவே விடலையே. சுதந்திரமாக அவருக்கு கருத்து சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை. இந்த கட்சி எதை நோக்கி பயணிக்கிறது, இது எந்த திசை வழியிலே வந்து இந்த கட்சியினுடைய போக்கு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சாதானே அந்த கட்சியினுடைய ஆட்கள் வந்து பேச முடியும். தலைவரோட நிலைப்பாடுன்னு இருக்கு சார். இப்போ ஏதாவது விஷயம் அப்படின்னா ஒரு கட்சியோட தலைவர் விஷயம் சொல்லுவாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இருக்க எல்லா பேச்சாளரும் பேசுவாங்க. இந்த தலைவர் பேசவே மாட்டார், சட்டமன்றத்திலே பேச மாட்டார்னு இல்லை. அதில் அவர்களுக்கு ஒரு வசதி இருக்கிறது. இப்போ நீங்கள் வழக்கமாக மாநில ஆளுநராக இருக்கக்கூடிய கடந்த காலங்களில் ஆர் என் ரவி இருந்தார், இப்போ அர்லேகர் இருக்கார். அவர் சொல்கிறாரு குருகுல கல்வி முறையை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விட்டார்கள், பிரிட்டிஷ்காரன் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாரு. மதரசா கல்வி முறை மாதிரி தான் குருகுலமோ அப்படின்னு ஒரு மத ரீதியான ஒரு பகைமை, ஒரு வெறுப்பு அரசியலுக்கு அதையும் தொட்டுக்கிறார் லைட்டா. குருகுலத்தை நியாயப்படுத்துவதற்கு மதரசா கல்வி முறை மட்டும் அப்படியே இருக்கு, நம்ம ஏன் குருகுலத்தை கலைச்சிட்டோங்கிறத அதுதான் அதுக்கு அர்த்தம். மதரசா கல்வி முறைங்கிறது வந்து வழிபாட்டு கல்வி. எப்படி வழிபட வேண்டும், எப்படி குரானை வந்து வாசிக்க வேண்டும், எப்படி வணக்கம் வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்கான அந்த வழிமுறைக்காக செய்யப்பட்ட கல்வி தான் மதரசா கல்வி. மதரசா கல்வி என்பது பொதுவான கல்வி அல்ல. அது அறிவியல் சார்ந்து அல்லது வந்து தொழில் சார்ந்து அப்படி கிடையாது. அது வந்து என்னன்னா வந்து அவர்கள் வந்து புனித பயணத்தை மேற்கொள்வதற்காக இஸ்லாமியர்கள் வந்து ஓரிடத்திலே வந்து குழுமுகிற இடத்துல ஆளுக்கு ஒரு மொழி இருந்தால் வந்து அது பொது மொழியாக இருக்காது. வழிபாட்டில் ஒரு புள்ளியில் சந்திக்கணும். உலக முஸ்லீம்கள் எல்லாருமே ஒரு புனித தலத்தில் ஒன்று கூடுகிற போது அவர்களுக்கு வழிபாடும் அவருடைய அந்த வழிபாட்டுக்கான மொழியும் ஒரே முறைமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு யூனிஃபார்முக்காக பண்ணப்பட்டது. அதில் பாகுபாடு, சாதிய பாகுபாடு, மனிதர்களை வந்து எப்படி நடத்த வேண்டும் என்கிற அந்த தீண்டாமை கோட்பாட்டுக்குள்ள அது இல்லை. அதுவும் இது எப்படி ஒன்றாகும்? குருகுலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரர்கள் மட்டும்தான் கல்வி கற்க முடியும், சாமானியர்களுக்கு அங்கே வந்து இடம் இல்லை, உழைக்கும் மக்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அங்கே அப்படி ஒரு இடமே இல்லை அப்படின்னு ஒன்று இருக்கிறதுல சமீபத்தில் ஒரு 2-3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆந்திராவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பம் வந்து கோயிலுக்குள்ளே போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து டிக்கெட் தொகை கேட்டிருக்காங்க. தரமாட்டேன்னு சொன்னதுக்கு 2 மாதம் குழந்தை 3 மாதம் குழந்தை போட்டு கொண்டுட்டாங்க. அது தீண்டாமை எப்படி நுட்பமான வடிவத்தில் நடைமுறைப்படுத்துவார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பழமொழி இருக்கு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அது என்ன அர்த்தம்னா, நீ எல்லாம் கோயிலுக்குள்ள வந்துடாத என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு இனிப்பு தடவிய விஷம் மாதிரி நீ வெளியிலே இருந்து கும்பிட்டு அப்படியே போயிருப்பா என்று சொல்வதற்கு, இந்த வழிபாட்டு உரிமையை மறுப்பதற்கு பாசாங்கான ஒரு பழமொழியை உருவாக்கியிருக்கான். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அப்ப நீங்க ஏற்கனவே இருந்த ஒரு சனாதன முறைகள், சாதிய கட்டமைப்பு, இதை நியாயப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையை நீங்கள் கல்வியின் வழியாக குருகுலத்தில் நீங்கள் வந்து வச்சிருந்தீங்க. பிரிட்டிஷ்காரன் இங்கே வந்து பள்ளிக்கூடங்களை கல்லூரிகளை வந்து எல்லாருக்குமானதாக திறந்து விட்டான். இப்போ நீங்கள் மதரசாவில் போய் இஸ்லாமியர் அல்லாதவர் போய் படிக்க முடியாதுல்ல, குருகுலத்தில் வந்து உயர் சாதி ஆதிக்க சாதி அல்லாதவர்கள் போய் கல்வி கற்க முடியாதுல்ல. இரண்டும் மத வழிபட்டதில்ல. இல்லை அப்படியே மதத்தை கற்றுக்கணுன்ட்டு போயிட்டு பூசாரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகமதிகளை கற்றுக்கிறவங்களும் இவங்க ஆக விடுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இது நியாயமா? நீங்கள் பாருங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற கருத்தியலையே யார் வந்து கையில் எடுத்திருக்கணும்? பாஜக தான் எடுத்திருக்கோம். மதத்தவர்களுக்கான வழிபாட்டு உரிமையை எல்லா சமூக மக்களுக்கும் பிரதிநிதித்துவப்படுத்த போறோம் நம்ம அப்படிங்கிறத அவன் யாரு வந்து நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து ஒருவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே இருக்கிறவர் வந்து இஸ்லாமியராக இணைகிறார் என்று சொன்னால் அவரை உடனடியாக வந்து அவரை மத கல்வியை கற்றுக் கொடுத்து மத குருமாராக அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்காங்கல்ல. மதரசா கல்வி குறித்து நீங்கள் விமர்சனம் வைக்கிறவர்கள், இப்போ 9:59 ஒருவர் வந்து தலித்தாக இருக்கிறவர் 10 மணிக்கு இஸ்லாமியராக மாறிவிட்டால்
அவருக்கு அந்த பட்டம் வந்து அழிந்து விடுகிறது, சாதிய பட்டம் அழிந்து விடுகிறது, தீண்டாமை ஒழிந்து போகுது. தீண்டாமை ஒழிந்து விடுகிறது ஒரு நொடியில். அவர் அந்த மார்க்க கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த மத விஷய வேத நூல்களை கற்றுக்கொண்டால் அவர் அந்த சமூகத்திற்கு தலைமை வகிக்கக்கூடிய மத குருவாக மாற முடிகிறதுல. இந்த நடைமுறை வந்து இங்கு இல்லை. அதனால தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை வந்து யார் கையில் எடுக்கிறா? திராவிட இயக்கம் கையில் எடுக்கிறது. கடவுளின் பெயரால வந்து கட்சி நடத்துறவன், மதத்தின் பெயரால கட்சி நடத்துறவன் இதை குறித்து என்றைக்காவது பேசியிருக்கிறானா? பேசவே இல்லை. அது அப்போ வந்து ஆளுநர் வந்து என்ன நினைக்கிறாரு? கல்வியை காவிமயமாக்கனா நீ வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே சாதியை பற்றி மதத்தை பற்றிய புனிதங்களை கற்பித்து விட்டால், அந்த குழந்தைகள் மனதிலே அதை வந்து ஆழமாக விதைத்து விட்டால் அந்த சாதிய சமூகத்தை நம்ம வந்து உருவாக்குறது எளிதாயிரும். இப்போ சாதிய கட்டுமானம் தகர்க்கப்படுகிறது. இந்த அறிவியல் யுகத்தில் இன்னைக்கு அதை வந்து பாதுகாக்க முடியல. சாதி கட்டமைப்பை வந்து நம்மளால் பாதுகாக்க முடியல. அது உடைவதை வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு தான் அவங்க குருகுல வேணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே குலக்கல்வி திட்டம் நீங்கள் வந்து அவரவர் வந்து நீங்கள் வந்து அவருடைய குலத்தொழிலையே பார்க்கணும். அதைத்தானே இவங்க நவீனத்தில் விஸ்வகர்மான்னு சொல்கிறாங்க. நீங்கள் செருப்பு தைக்கிறவன் மையன் செருப்பு தான் தைக்கணும்னு சொன்னால் அதான் ஜனாதனம். செருப்பு தைக்கிறவன் செருப்பு தான் தைக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி சொல்கிறவனை செருப்பால் அடிப்பாங்க. ஆப்வியஸ்லி நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், செருப்பாலே அடிப்பாங்க. அதை சொல்ல முடியல அவனால். அதுக்கு பதிலாக அவன் என்ன செய்யறான்னா, நீங்கள் ஆசாரியாக பிறந்து விட்டால் அதிலே நீங்கள் செய்கிற அந்த கலை நுட்பத்தை வேறு யாருமே செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டதுனால தான் இந்திய சமூகத்தில், அப்போ நான் இந்து விட்டுறான், இந்திய சமூகத்தில் பிறக்கிற ஒருவன் பிறக்கும் போதே தொழிலோடு பிறக்கிறான். ஆசாரியாக இருக்கிறவன் எதுக்கு ஆசாரி வேலை விட்டுறானோ, முடிவெட்டுறவன் எதுக்கு முடிவெட்டுற தொழிலை விடணும் அப்படின்னு ரொம்ப பாசாங்க என்ன பண்ணுறான்னா, அப்படியே வந்து ஐஸ்கிரீமில் வந்து இது மாதிரி அப்படியே உருகிறது மாதிரியான வார்த்தைகள்ல சாதிய கட்டுமானத்தை தக்க வைக்கிறதுக்கு அவன் வந்து ஒரு பல உரையாடல்களை நிகழ்த்துறான். வீசேகரதுக்கு தான் ஒரு படத்துல ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாரு. கவுண்டமணியும் ஒருத்தர்கிட்ட தேங்காய் சீனிவாசன் இல்ல கவுண்டமணி வந்து தான் குழந்தைய கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போவாரு. எதிர்படக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு ஐயர் கிராஸ் ஆவாரு. எங்கேயா போற அப்படின்னு கேட்கும்போது, பிள்ளைய ஸ்கூலுக்கு சேர்க்க போறேன். நீ ஸ்கூலுக்கு சேர்க்க போறியா? அப்போ வெட்டியா வேலை யாரையா பாக்குற? நீ வந்து பாடுறா, உனக்கு அப்புறம் வெட்டியால யாரா பாக்குறது, நீ வந்து பாடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சிருப்பாரு. அப்ப இந்த சாதிய கட்டுமானத்தை நீங்க பாதுகாக்கணுங்கிறதுக்கு ஆளுநருடைய குரல் அரசியல் சாசனத்தின் குரலாக இருப்பதற்கு பதிலாக ஆர்எஸ்எஸின் குரலாக மாறுகிறது அப்படிங்கிறது இல்லையா? இப்ப இதை வந்து கண்டிக்கக்கூடிய இடத்துல, கடந்த கால ஆட்சியில் RN ரவி இது மாதிரி முரண்பட்ட கருத்துக்களை பேசுகிற போதெல்லாம் கண்டிக்கக்கூடிய இடத்துல அரசாங்கம் இருந்துச்சுல. இந்த அரசு எதையாவது கருத்து சொல்லுகிறதா? இந்த அரசுக்கு ஒரு கருத்து இருக்கு. மதுரையில போயிட்டு கலெக்டர் எஸ்பி எல்லாம் கூப்பிட்டு வந்து மீட்டிங் போடுறாரு. ஒரு ரிவ்யூ கமிட்டி ஒன்று வச்சு ஆளுநர் வந்து இது பண்றாரு. பெருசாக யாருமே தாவேக்கா தரப்பில் கண்டிச்ச மாதிரி தெரியல. ஒரு அரசு வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் தெரியல. ஏதோ அங்கே ஒன்று இன்னுமா வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. வன்னியரசு பேசுகிறார், பொறுப்பு ஆளுநர் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு ரியாக்ட் பண்ணுறார். எப்பயும் போல் வந்து விசிக்க ஒரு ரியாக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இல்லை, வன்னியரசு போராட்ட களங்களில் அரசியல் பயிற்சி பெற்று படிநிலையில் அவர் மக்கள் தொண்டு ஆற்றி அமைச்சராக இருக்காரு. சினிமா தேட்டரில் இருந்து, ரசிகர் மன்றத்தில் இருந்து, விசில் அடிக்கிற கூட்டத்தில் இருந்து ஒருவர் நேரடியாக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக அவர் ஆனார்னா அவருக்கு என்ன அரசியல் வரலாறு தெரியும்? அவருக்கு என்ன சமூக பொறுப்புணர்ச்சியோடு அவர் நடந்து கொள்ள முடியும்? அப்போ வன்னியரசு மட்டும்தான் பேசுகிறாருன்னா நியாயமாக யார் பேசணும்? இந்த அரசுக்கு தலைமை வைக்கக்கூடிய முதலமைச்சர் தானே பேசணும். அதுக்கு முதலமைச்சருக்கு என்ன கருத்து இருக்கிறது? உயர்கல்வி துறையில் வந்து நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்திற்கு ஒரு துணைவேந்தராக 22 பேரை நியமிக்கிற இடத்துல இருந்து வேந்தராக முதலமைச்சரே இருக்கலாம்னு ஏற்கனவே வந்து அரசு வந்து திமுக அரசு அது கொஞ்சம் கொண்டு வந்திருக்கு சட்டத்தை. கஷ்டப்பட்டு போராடி அதுக்கான தீர்ப்பை உச்சநீதிமன்றமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெஷல் ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம விஜய் அவர்கள் தானே வேந்தரா இருக்க போறாரு, ஸ்டாலினா இருக்க போறாரு. அதை எதுக்கு காலி பண்ற? யூஜிசி மெம்பருங்கிற பேரில் நீ வந்து எதற்காக வந்து ஒரு சங்கியை கொண்டு வந்து ஊடுருவுவதற்கு, கல்வியை காவிமயமாக்குவதற்கு எதற்கு அப்படி ஒரு ஆட்களை வந்து நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கணும்? ஏற்கனவே பல யூனிவர்சிட்டிஸில் பல செனட் சபைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிகள் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்க்கப்படுது கல்வி நிலையங்களில். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தமிழ்நாடு லெவலில் அது பெருசாக யாரும் பேசப்படல. நார்த் இந்தியன் மீடியாஸ்லாம் வந்து விஜய் வந்து யூனிக்கான வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே சிலபஸை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு, அதுக்கான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள்ல நார்த் இந்தியன் மீடியா வந்து பரபரப்பாக பேசுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை, NEP 2020.
இவங்க என்ன நியூ எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு வந்தாங்களோ அதை விஜய் பேர் யூஸ் பண்ணி திருப்பி அதை கொண்டு வரணும் ட்ரை பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவங்களும் அதை பற்றின விஷயங்கள் முழுசாக தெரியாமல் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ யூனிக்காக வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக ஒரே சிலபஸ் அப்படின்னா இப்போ விஜய் நடத்துறாரு, சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாரு. இப்போ பல இடங்களில் இந்த சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு ஒன்று இருக்குது, சிபிஎஸ்சி ஒன்று இருக்குது, ஐசிஎஸ்சி ஒன்று இருக்குது, ஐஎஸ்சின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பல சிலபஸ் இருக்கிறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா நீட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் பெருசாக கஷ்டப்படுறதுக்கான காரணம் சிபிஎஸ்சி சிலபஸில் இந்த எக்ஸாம் நடக்குது. பசங்க வந்து ஸ்டேட் போர்டில் ஃபுல்லாக படிச்சு வராங்க, சிபிஎஸ்சி சிலபஸ் அந்த எக்ஸாம் நடக்குது. அப்போ யூனிக்கான சிஸ்டம் வரதுக்கான காரணம் எங்க யாரு தடையா இருக்காங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. தடையா இருந்தாலுமே அந்த சிலபஸ்ல என்ன ஒரு கண்டென்ட் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வட மாநிலங்கள்ல யாருமே வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரை தவிர சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சைட்ல இருந்து யாரும் படிக்கிறதே கிடையாது. அங்க இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்னு யாரும் கேட்டீங்கன்னா ஒன்னு பாரதியார், இன்னொன்னு விவிசி பிள்ளை, வேற யாருமே வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை இவங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன செய்வாங்கன்னா வட மாநிலத்திலே இருக்கிறவர்களுடைய வரலாற்றை கொண்டு வந்து நம்ம பாடத்திட்டத்தில் சேர்த்துட்டு நம்மளுடைய வரலாற்றை வந்து யாருக்குமே சொல்லாம அவர்கள் புறக்கணித்து விடுவார். அதை நோக்கி தான் அது போகும். ஏன்னா ஏற்கனவே வந்து மறைக்கப்பட்ட வரலாறுகள் நிறைய இருக்கு நம்மகிட்ட. ஏற்கனவே ஆஸ்துரையை வந்து படுகொலை செய்தது, வாஞ்சிநாதன் படுகொலை செய்ததற்கு அவர் சனாதனத்தை மீறிவிட்டார் என்பதுதான் காரணம். அக்ரகாரத்துல வச்சு ஒரு தலித் பெண்மணியுடைய பிரசவத்திற்கு குறுக்கு வழியில போகணும், சீக்கிரமா போகணுங்கிறதுக்காக அவருடைய வாகனத்திலே அவசரமா ஏற்றி கொண்டு போனதுல அக்ரகாரம் வந்து கரைப்பட்டு விட்டது, தீட்டுப்பட்டு விட்டது என்கிற ஆத்திரத்துல தான் கொலை செய்யறாங்க. அதுக்கு வந்து சுதந்திர போராட்டத்தினுடைய சாயம் வந்து பின்னால வந்து பேசப்பட்டது அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. அவர் தான் குற்றாலத்திலே வந்து எல்லா சமூக மக்களும் குடிக்கலாம் என்பதற்கான அதுக்கு முன்னாடி உயர் சாதியினருக்கு மட்டும்தான் அந்த அனுமதி இருந்தது என்பதை அவர் தான் அதை தடைகளை உடைத்தார் என்பது வரலாறு. இப்போ ஏற்கனவே இருக்கிற கல்வியிலேயே ஏகப்பட்ட இருட்டடிப்புகள் இருக்கு, ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இப்போ இவங்க வந்து முழுக்க யூஜிசியிலிருந்து அல்லது அவங்ககிட்ட இருந்து ஆட்கள் வருவதன் மூலமாக நம்மளுடைய வரலாறு மழுங்கடிக்கப்படும். பற்றி எரியக்கூடிய பிரச்சனைகள் குறித்து மேகதாதுக்கு வந்து குறுக்க அணை கட்ட போறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் சதி இருக்கிறது. ஒருவேளை அப்படி இப்ப நீங்க புதிய நடுவர் மன்றத்தின் மூலமாக நீங்க வழக்கு போட்டீங்கன்னா 15 வருஷமா வழக்கு நடத்திக்கிட்டே இருப்பாங்க, இங்க வேலையை முடிச்சிருவாங்க. நீங்க குறுக்க அணையை கட்டிட்டான்னா காவிரி டெல்டா பகுதி மொத்தமும் பாலைவனமா மாறிடும். அது பாலைவனமா மாறிடுச்சுன்னா ஏற்கனவே விவசாய நிலம், நீர் போக்குவரத்து இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, விவசாயம் பார்க்கவே முடியாதுன்னா அந்த நிலம் கருகி விட்டது என்றால், அந்த பயிர்கள் கருகி விட்டதுன்னா மீத்தேன் எடுக்கிறதுக்கு ஏற்கனவே திட்டம் வச்சிருக்கிறான். ஹைட்ரோ கார்பன் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு விவசாயில நிலத்தை கைவிட்டுருவான், நீராதாரம் இல்லைன்னா. ஆல்ரெடி ஏற்கனவே 2.5 வருஷமா வந்து மூடி இருந்த 12 குவாரிகளை வந்து டெல்டா பகுதியில் மீண்டும் திறக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா அரசு வந்து ஒப்புதல் வந்து வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீர் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா குடித்தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, ஸ்ட்ரீட்டில் லைட் எரியல, ரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாவேக்காவினர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆவேசமாக பேசினதை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ சேலம் மாவட்டத்தோட குடிநீர் விநியோகத்தை வந்து சூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி அந்த நிறுவனத்து மேலே வெளிநாடுகளில் எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி விஷயங்களை தாவேக அரசு ஏன் பண்ணுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல ஒட்டுமொத்த கார்பரேட்டும் சேர்ந்து தான் இந்த கவர்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு ஒரு மிக ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா மக்கள் சார்ந்த எந்த ஒரு திட்டத்தையும் வந்து தாவேக அரசு இது வரைக்கும் வந்து அவங்க கொண்டு வரவே கிடையாது. அதாவது கார்பரேட் மயமாக, தனியார் மயமாக எல்லாவற்றையும் கொண்டு வருவதுன்னு ஒரு இடம் இருக்கு. நீங்க கொள்கை அரசியல் சார்ந்து ஒருத்தர் வந்து உருவாகாமல் இப்படி தான் தோன்றித்தனமா நீங்க சோசியல் மீடியா மூலமா, இன்ஸ்டாகிராம் மூலமா, வெறுப்பு அரசியல் மூலமா, திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்லுகிற பொய் பிரச்சார கோயபல்ஸ் பிரச்சாரத்தின் வழியாக நீங்க ஒரு அரசை நிர்மாணிக்கிற போது இந்த அரசு யாருக்கானதுன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இப்ப ஜென்சி தலைமுறை ஓட்டு போட்டிருக்கான்னு நம்ம சொல்றோம், அவனுடைய கல்வியில தான் அவன் கையை வைக்கிறான். யூஜிசி மூலமா அவன் செய்ய போற அநீதிகள் கல்வி காவிமயமா ஆக்குறதுங்கிறது யாருக்கு எதிரானது? அந்த மாணவர்களுக்கு தான் அது எதிரானது. அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு வந்து அங்கே போய் பார்வையிட்டார், இங்கே போய் பார்வையிட்டாருங்க. அதை இசைக்கு சுபாய் சேர்த்துட்டாங்க, பிறகு பார்வையிடணும். அப்போ என்னன்னா விஜயபாஸ்கரை சேர்த்திருக்காங்க, இசைக்கு சுபாயை சேர்த்திருக்காங்க. அதாங்க இப்போ அவங்களுக்கு என்னன்னா ஊழல் செய்வதற்கு அவங்களுக்கு பயிற்சி இல்லை, எப்படி திருடணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஆள் வேணும். அதுக்கு பயிற்சி பெற்றவர்களாக யார் இருக்கு நீ யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரஸும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் உங்களை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு உதவி விட்டார்கள், ஜனநாயக கடமை ஆற்றிட்டாங்க. அதுக்கு பின்னாடி எம்எல்ஏக்களை வந்து திருடுவது, களவாடுவது, இன்னொரு கட்சியை களவாடுவதுங்கிற இடத்தை நோக்கி இவர்கள் நகர்வது எதற்காக? ஒரு முழுமையான அடிமைகளை கண்மூடித்தனமாக நம்ம என்ன செஞ்சாலும் எதிர்கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்களா? எதிர்கட்சியே இல்லாத சட்டப்பேரவை உருவாக்குவோம்னு தாவேகாவுல கொக்கரிக்கிறாங்கல்ல.
எதிர்க்கட்சி இல்லைன்னா என்ன அர்த்தம்? எதிர்கருத்து இருக்கக்கூடாது, ஜனநாயகம் இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லா குவாரியும் திறப்போம், எதிர்த்து கேள்வியே கூடாது. இதே தாவேக அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போனார். அந்த 4000 ரூபாய் வந்து காசு கேட்டாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருந்துச்சு. உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கினார் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக பேசிருந்துச்சு. 4 நாள் கழிச்சு திருப்பி அது பழைய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாமே போயிட்டு இருக்கு. அவங்க கட்சிக்கார ஒருத்தரே வந்து வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து அவருக்கு நான் அனுப்பிட்டேன் டாக்குமெண்ட்ஸ், இந்த எவிடன்ஸ்லாம் அனுப்பிட்டேன், அவர்கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. இன்ஸ்டாகிராமுக்கான கண்டென்ட் தீர்ந்து விட்டது. அன்னைக்கு ஒரு நாள் அது அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் பாருங்களேன், நிர்மல்குமார் சொல்கிறாரு அவங்களா தேடி வர்றாங்கங்கிறார். ஆனால் கரூர் விஜயபாஸ்கர் என்ன சொன்னார்? எங்களை தாவேக அணுகியது, அதனால தான் நாங்கள் போனோங்கிறாரு. கடனை வந்து எடப்பாடி கட்டுவாரா, எனக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு விஜயபாஸ்கர். அதாவதுங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து அதிமுகவில் இருக்கிறவங்க வந்து வெள்ளந்தி மனிதர்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்க, ஆர்பி உதயகுமார்ங்கிற முன்னாள் அமைச்சர் என்ன சொன்னார்? ஏடிஎம்கேல வந்து சேர்ந்த பின்னாடி சம்பாரிச்ச காசை மட்டும் எடப்பாடிகிட்ட கொடுத்துட்டு போயிருந்தார். விஜயபாஸ்கர் சொன்னார். விஜயபாஸ்கர் நீ யோசிச்சு பாருங்களேன், நீங்க வந்து இந்த கம்பெனி வச்சு நீ எவ்வளவு லாபம் அடைஞ்சிருக்க, எங்க கம்பெனி மூலமா எவ்வளவு காசு சம்பாரிச்சிருக்க, அதையாவது கொடுத்துட்டு போயா போகும்போது அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. இப்ப காங்கிரஸ்காரனை பார்த்து திமுக காரன் 500 கோடி செலவு பண்ணியிருக்கோம்யா எலெக்ஷன்ல 27 தொகுதிக்கு, ஒரு தொகுதிக்கு 15-20 கோடியில வச்சோம்னா 500 கோடி செலவு பண்ணியிருக்கான். நீ 5 எம்எல்ஏ கடத்தி நீ கொண்டு போய் ஜெயிக்க வச்சுவிட்டு நீ கொண்டே தாவேகால கொண்டே சேர்க்குற ஒரு 500 கோடி கொடுத்துட்டு போயா அப்படின்னு திமுக காரன் கேட்டாங்கன்னு வச்சுக்க. அதை சொல்ல முடியாமல் தான் துரோகி சொல்கிறாங்க. இந்த முதலாளித்துவ ஜனநாயகத்தில் நீங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது இந்த மாதிரி விஷயங்களை. அப்போ நீங்கள் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து தெளிவாக சொல்கிறாரு, கூப்பிட்டாங்க போகிறேன், அந்த குதிரை பேரத்தை நாங்கள் ஆளுநர்கிட்ட சொல்கிறோம், ஆளுநர் கேட்கலைன்னா நாங்கள் உயர்நீதி உச்ச நீதிமன்றத்தில் போவோம். நாங்கள் வந்து இந்த அரசை வந்து இந்த அரசு செய்கிற முறைகேட்டை நான் என்ன கேட்குறேன், ஒரு பேச்சுக்காக கேட்குறேன். தாவேகா இந்த மாதிரி பெரும்பான்மை ஒரு 107-108 சீட்டு பெறாமல் அதிமுக ஒரு 108 சீட்டு பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. தாவேகா ஒரு 40 சீட்டு பெறுது. இதே மாதிரி எம்எல்ஏக்களை வாங்கினா விஜய் கட்சிக்காரன் வந்து இதை ஏற்பானா? அப்படி தேமுதிக அதிமுக இப்படி தான் பண்ணுச்சு 2011 எலெக்ஷனில். தேமுதிகவோட எம்எல்ஏக்கள் எல்லாம் வாங்கி அவர் இதில் நிற்கல. அது கூட ஒரு சிலர் தான், ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு சிலர் தான், விதிவிலக்கான சிலர் தான். இந்த கும்பல் மனோபாவம் இருக்குல்ல, ஒவ்வொரு சனிக்கிழமையே ஒரு பெருங்கூட்டத்தை வந்து திரட்டி கொண்டு வந்து பெங்களூர் புகழேந்தி சொல்றாரு அதிமுக ஆஃபீஸுக்குள்ள போன மாதிரியே இருக்கு. ஓபிஎஸ் மட்டும் வந்துட்டாருன்னா போதும்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்றாரு. அவருக்கு அழைப்பு விடுகிறார்கள். அப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த ஆட்சி வந்து ஒருவேளை வந்து உச்ச நீதிமன்றத்தில் அல்லது இவர்கள் செய்கிற முறைகேடுகள் வந்து உறுதி செய்யப்படுகிறது, நாளைக்கு வந்து கலைக்கப்படுகிறது, அல்லது இந்த அரசு நீடிக்காமல் போய்விடுகிறதுனா ஒவ்வொரு முறை ஜெயிக்கிற கட்சியில் எப்படி சேருவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ அடுத்த முறை வேற கட்சி தானே ஜெயிக்கும். இல்லை, இப்போ இடைத்தேர்தலில் ஜெயிப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா இடைத்தேர்தலில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அதிமுக வேணாம் திமுக வேணான்னு தான் ஓட்டு போட்டாங்க. தாவேகாவா அதிமுகவா மாத்திரியார். ஏற்கனவே ஒரு அதிமுக இருக்குது, ஒரிஜினல் ஒன்று இருக்குது, இன்னொரு டூப்ளிகேட் அதிமுகவா தாவேகா மாறுது. எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எதுக்கு திருப்பி ஓட்டு போடணும்னு வாக்காளர்கள் நினைத்தார். எம்ஆர் விஜயபாஸ்கருக்கே ஓட்டு போடணும்னு நினைச்சாலும் அவங்க ஏன் போய் விசில்ல ஓட்டு போட போறன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த இடத்துல அதிமுக ஓட்டுல தானே ஜெயிச்சார் எம்ஆர் விஜயபாஸ்கர். ஆமா, விசில் ஓட்டுல ஜெயிக்கல. ஆல்ரெடி எங்க விசில் ஜெயிக்கலையே. இவங்க என்ன சொன்னாங்க, கரூர்ல வந்து மதியழகனை நிக்க வைக்கிறோம், அந்த மாவட்ட செயலர் நாங்க நிக்க வைக்கிறோம், அவரை ஜெயிப்பாரு, ஜெயிக்கிற வரைக்கும் அவர் தான் நிப்பாருன்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் யாரோ சொன்னாங்க. கரெக்டா எனக்கு தெரியல. மதியழகன் ஜெயிக்கிற வரைக்கும் அவர் அங்கதான் நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல சொன்னாங்க. இப்ப விஜயபாஸ்கர் நிப்பாரா, மதியழகன் நிப்பாரா? இல்ல, எனக்கு என்னன்னா 107 சீட்டு 108 சீட்டு வந்தவர்களுடைய மக்கள் விருப்பத்தை வந்து நம்ம நிராகரிக்க கூடாது, அதுக்காகத்தான் நாங்கள் இடதுசாரிகள் ஆதரிக்கிறோம், ஜனநாயகத்தை வந்து நம்ம மக்களுடைய தீர்ப்பை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போட்டது மக்கள் தானே ஓட்டு போட்டான். அந்த தீர்ப்பை அவமானப்படுத்துகிற விதமாக நீ ராஜினாமா பண்ணிட்டு வந்து அந்த கையில் வந்து ஓட்டு போட்டதுக்கான அந்த மைய ஈரம் வந்து காஞ்சி இன்னும் முழுசாக கரைகிறதுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துலேயே நீ பூரா ஆளுகளை கொண்டு வந்துட்டேன்னா அது அந்த மக்களை அவமானப்படுத்துறது இல்லையா, அது ஜனநாயகத்தை வந்து இழிவுபடுத்துறது இல்லையா? அதனால் இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். நாளைக்கு இதே மாதிரியான குதிரை பேர அரசியலை வந்து நாளைக்கு வந்து உங்கள் கட்சி எம்எல்ஏக்களையும் வாங்க முடியுமா இல்லையா? இன்னைக்கு ராஜினாமா பண்ண 5-6 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி ஜெயிச்சவங்க. இப்போ அடுத்த வாட்டி எலெக்ஷன் நிற்கிறப்ப இவங்களாம் செலவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை செலவு பண்ணால் தாவேக்கா தூய சக்தியாகவே இருக்குமான்னு ஒரு கேள்வி வரும்ல. இல்லை, இப்போயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுமே செலவு பண்ணாமல் ஜெயிச்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது.
அதில் வசதி படைத்தவருக்கு தனி விமானத்தில் மட்டுமே நான் வந்து டெல்லிக்கு போவேன்னு சொல்லக்கூடிய வசதி வாய்ப்புடைய ஆதவர்ஜனாவும் இந்த கட்சியில் இருக்காரு. வசதி படைத்தவரும் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக சேலத்தில் ஓமலூர் பக்கத்தில் வந்து அவர் காசு கொடுத்து தான் ஜெயிச்சார், நம்ம காசு கொடுக்க அவர் 2000 ரூபாய் கொடுத்தாரு, நம்ம கொடுக்காதனால நம்ம தோத்துட்டோம்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகியே ஒருத்தர் பேசுகிறாரு. அப்போ இந்த தாவேகாவினுடைய இந்த அரசு எந்த திசையில் பயணிக்க போகுது? பாஜகவோடு அவர்கள் சமரசம் செய்து கொண்டு, மத்திய அரசாங்கத்தோடு சமரசம் செய்து கொண்டு தான் போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாகத்தான் அவர்களுடைய இந்த தனியார்மய நிகழ்வுகளோ கார்ப்பரேட்டுகளுக்கு துணை போகிறதோ, நீங்கள் வந்து பெரிய அளவில் மற்றி எறியக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் குறித்து கருத்து சொல்வதில் அவர்கள் மௌனமாக கடந்து போகிறது எல்லாவற்றிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசு எதை நோக்கி போகிறதுங்கிற ஒரு பிரகடனமே இல்லை. கொள்கை பிரகடனம் என்பது, ஒரு வெளிப்படைத்தன்மை என்பது அந்த அரசிட்ட இல்லை. இது இந்த அரசு மேலே மிகப்பெரிய சந்தேகத்தை நமக்கு வந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் வந்து வருகிற தேர்தலில் தனிச்சு போட்டிடுவோம், நாங்கள் யாரோடையும் கூட்டணிக்கு போக மாட்டோம்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு, இது குதிரை பேரம் தான் அப்படின்னு சொல்லி வீரபாண்டியன் வந்து இப்போ பேசியிருக்காரு. ஆனால் கூட்டணி கட்சிக்காரர்களுடைய இந்த குரலை வந்து கேட்காத மாதிரி, செவிட்டுக்காத மாதிரியே, கேட்காத மாதிரியே இவர்கள் ஏன் கடந்து போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வீரபாண்டியன் கூட்டணியில் இருக்கிறவர் சொன்னார்னா அதுக்கு பதில் சொல்லணும்ல. வழக்கமாக வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அதுக்கு பதிலாக இன்னொன்று சொல்லணும்ல. கூட்டணி கட்சிக்காரங்க அந்த குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் அது காதலே கேட்காத மாதிரி நீங்கள் கடந்து போயிட்டே இருக்கிறீங்கன்னா, அப்போ கூட்டணியாக இருப்பவர்கள், தோழமை கட்சிகளாக இருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன மரியாதை செய்கிறீங்க? அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன விதமான விடை சொல்ல போகிறீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி. உங்களோட பொண்ணா நன்றி.